அடுத்து பிராமணர்களுடைய லிஸ்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான சதி என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கலவரத்தை தூண்டணும். அதை மத ரீதியா தூண்ட பார்த்தாங்க, நடக்கல. இந்த 10 வருஷத்துல வேற பல வழிகள்ல அதை முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எதுவும் நடக்கல. அதனால வேற ஒரு முக்கியமான விஷயத்துல மக்களை தூண்டி விட்டு புரட்சின்ற பேர்ல கடைசியில கலவரம் பண்ணும் அப்படின்ற திட்டத்தை வச்சிருக்காங்க. இது அவங்க முன்னறிவிச்ச ஒரு படம் மாநாடு, இன்னொரு படம் சர்க்கார். சர்க்கார் படத்துடைய இந்த காட்சியை டீகோட் பண்றது மூலமா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான அரசியல் திருப்பு முனைய உங்களுக்கு விளக்கணும்னு நான் நினைக்கிறேன். முதலமைச்சரை திராவிட கட்சியாவும் விஜய கார்பரேட் கிரிமினலாவும் காமிச்சிருப்பாங்க. அப்ப அந்த திராவிட தலைவர் தமிழ்நாட்டுல 2 கட்சி தான், அதை மீறி வேற எந்த கட்சியும் கிடையாது அப்படின்னு அந்த நாயகனை மிரட்டும் போது அந்த நாயகன் பதிலுக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த முதலமைச்சரை மிரட்டுவான். அதாவது அந்த நாயகன் என்ன சொல்றான்னா, ஜல்லிக்கட்டு புரட்சி மாதிரி ஒரு புரட்சி வெடிச்சதுன்னா அந்த 2 கட்சியும் காலி ஆயிடும் அப்படின்னு சொல்ல வரான். இந்த படத்தை எடுத்ததே பிராமண கும்பல் தான். அந்த பிராமண கும்பல் எதுக்கு ஜல்லிக்கட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தி மிரட்டணும்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் வியூகம் இருக்கு. அதை இப்ப சுருக்கமா சொல்றேன். ஏன்னா இந்த ஆன்டி கிறிஸ்ட் பார்கவனும் அடிக்கடி ஜல்லிக்கட்டு புரட்சி மாதிரி வெடிக்கும், கண்டிப்பா 2026 தமிழ்நாட்டுல புரட்சி வெடிக்கும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தான். அதனால இந்த ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி இருந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜல்லிக்கட்டுன்றது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு. பீட்டாவை இழுத்து வழக்கு போட வச்சு ஒரு பெரிய விவாத பொருளாக்கி அதை வேணும்ட்டே தடை செஞ்சு அதுக்கப்புறம் மக்களை மீடியா மூலமா தூண்டி விட்டு மெரினால பெரிய போராட்டத்தை உருவாக்கி கடைசியில ஜல்லிக்கட்டு மேல இருந்த தடை நீக்கப்பட்டது. ஆனா ஜல்லிக்கட்டு போராட்டத்து மூலமா டெல்லியில இருக்கிற பிராமண கும்பல் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அரசியல் ஆதாயத்தை சாதிச்சுக்கிட்டாங்க. இது என்ன சாதனைனா, அதிமுகவை 2ஆ உடைச்சாங்க. அதிமுகவை ஒன்னும் இல்லாம பண்ணது. அதாவது இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல பிராமணர்கள் பயன்படுத்தின தந்திரம் பேரு ஹெகிலியன் டயலெக்டிக். ஹெகிலியன் டயலெக்டிக்னா பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு எதிராக மக்களுடைய கோபத்தை கிளப்பி மக்களுடைய கோபத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி பல அரசியல் ஆதாயங்களை சாதிச்சிட்ட பிறகு யூதர்களுக்கு சாதகமான ஒரு தீர்வை அவங்களே கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்துருவாங்க. இதுக்கு பேரு தான் ஹெகிலியன் டயலெக்டிக் என்ற யூத தந்திரம். இந்த தந்திரத்தை தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பிராமண சகுனி கூட்டம் பயன்படுத்தியிருக்கு. அதை நான் இப்ப விளக்குறேன். டிசம்பர் 2016 ஜெயலலிதா இறக்குறாங்க. ஜெயலலிதா இறந்த உடனேயே அதிமுகவுக்கு அடுத்த தலைமை யாருன்னு ஒரு பெரிய கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா அந்தம்மா பதவியில இருந்தாங்க. அவங்க இறக்கும் போது ஜெயலலிதா பதவியில இருந்தாங்க. அதனால அடுத்த தலைமை யாரு, அடுத்த முதல்வர் யாருன்னு ஒரு பெரிய கேள்வி எழும்ல. பன்னீர்செல்வம் ஒரு பக்கமும் சசிகலா ஒரு பக்கமும் பிரிஞ்சு உட்கட்சி பூசல் உருவாச்சு. இது நடந்த காலகட்டத்தை நீங்க நோட் பண்ணணும். ஜனவரி பிப்ரவரி 2017, அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த அதே நேரத்துல தான் அதிமுகல உட்கட்சி பூசல் தொடங்கி இருந்தது. அதிமுகவினுடைய ஒரு தரப்பான ஓபிஎஸ் பின்னாடி இருந்து இயக்கிய பிராமண சகுனி குருமூர்த்தி என்ற RSS ஆளு. ஓபிஎஸ் ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போய் தியானம் பண்ணதே குருமூர்த்தி சொன்னதுனாலதானா. அப்புறம் கொஞ்ச நாள் ஓபிஎஸ் முதலமைச்சரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுகவினுடைய 2 தரப்பு, ஓபிஎஸ் இபிஎஸ் 2 தரப்பையும் கவர்னரை வச்சு சேர்த்து வச்சாங்க. ஜெயலலிதா இறந்த உடனே குருமூர்த்தியினுடைய முழு அடிமையான ஓபிஎஸ் முதல்வரா கொண்டு வரதுக்காக தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் பயன்படுத்தப்பட்டது. அதாவது அதிமுகவை மிரட்டுவதற்காகவே ஜல்லிக்கட்டு போராட்டம் தூண்டப்பட்டது, நிகழ்த்தப்பட்டது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறது 2 பெரிய திராவிட கட்சி. அதுல ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. அதுல அதிமுகவினுடைய தலைவர் ஜெயலலிதா இறந்துட்ட உடனே அந்த கட்சி அவங்க கண்ட்ரோலை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக பிராமணர்களே தூண்டி விட்டு நிகழ்த்திய ஒரு போராட்டம் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த போராட்டத்தை வச்சு சசிகலா தரப்பை மிரட்டி ஓபிஎஸ் முதல்வராக்குனது குருமூர்த்தியினுடைய அரசியல் வியூகம். அதனால பிராமண சதிகார கும்பல் அவங்களுடைய மீடியாவை பயன்படுத்தி மக்களோட மூளையை மழுங்கடிக்கவும் செய்வாங்க. தேவைப்பட்டா அதே மீடியாவை பயன்படுத்தி மக்களை தூண்டியும் விடுவாங்க. அதனால ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பிராமண கூட்டம் அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுல முக்கியமானது அதிமுகவை 2ஆ உடைச்சு கண்ட்ரோல்ல எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கட்சியை அழிச்சிடணும். அரசாங்கங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் யூத ரகசிய கூட்டங்கள் மக்கள் எழுச்சியை எப்போதுமே விரும்ப மாட்டாங்க.
தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துல மக்களை சுட்டு கொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ஜல்லிக்கட்டுக்காக போராடுறதுக்கு மட்டும் இந்த பிராமண கூட்டம் ஏன் அனுமதி கொடுத்தது? மீடியால அதை ஏன் காமிச்சது? அவங்க நினைச்சிருந்தா மீடியால அதை காமிக்காம அந்த போராட்டத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணிருக்கலாம். ஏன்னா ஜல்லிக்கட்டை தடை பண்ணுன்றது அவங்களுடைய நோக்கம். ஆனா தமிழர்களுடைய ஜனத்தொகை அதிகமா இருக்கிறதுனால ஜல்லிக்கட்டை தடை செய்ய முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அதை ஒரு சாக்கா வச்சு ஒரு போராட்டத்தை தூண்டி அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அதுல அவங்களுடைய சிக்னேச்சர் இருக்கும். ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும் போது அதுல அவங்களுடைய தலையீடு இருக்கு, அவங்களுடைய கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவங்க வழக்கமா பயன்படுத்துற பல குறியீடுகளை அவங்க அந்த நிகழ்வுல காட்டுவாங்க. அதுல ஏன் கண்ணில் பட்டது, மாட்டினுடைய தலைன்ற பேர்ல பஃபோமெட்டினுடைய குறியீட்டை காமிச்சது. அதாவது ஜல்லிக்கட்டுல மாட்டினுடைய தலைன்ற பேர்ல யூத கூட்டம் பஃபோமெட்டினுடைய குறியீட்டை தான் காமிச்சிருக்கு. ஆட்டினுடைய தலையை காமிக்க முடியாதனால ஜல்லிக்கட்டுல மாடு தானே இருக்கு, அதனால மாட்டினுடைய கொம்பு அதை காமிக்கிறது மூலமா பஃபோமெட்டை இவங்க மறைமுகமா குறிச்சு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல யூதர்களுடைய தலையீடு இருக்கு அப்படின்றத மறைமுகமா காமிச்சிருந்தாங்க. மேலும் அந்த போராட்டத்துல எல்லாருமே கருப்பு சட்டை அணிஞ்சு வந்தது சந்தேகத்துக்குரியது. ஏன்னா தமிழ்நாட்டுல கருப்பு சட்டைன்றது பொதுவா திராவிட கூட்டம் பயன்படுத்துற சட்டை. அதனால இந்த போராட்டத்துக்கு முன்னாடி திராவிடர் கழகமும் இருந்திருக்கு. அவங்களுடைய சின்னம் தானே கருப்பு சட்டை. அதனாலதான் சினிமாக்காரங்க எல்லாம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுக்கற மாதிரி நடிச்சானுங்க. கடைசி நாள்ல போலீஸ் வந்து மக்கள் மேல தடியடி நடத்தும் போது ஒரு நடிகர் கூட அங்க இல்ல, எல்லாரும் எஸ்கேப். அவனுங்களுக்கு முன்னாடியே செய்தி வந்துருச்சு போல. அதனால அந்த வந்தேரி நடிகர்கள்லாம் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. போலீஸ் வந்து மக்கள் மேலதான் தடியடி நடத்தினாங்க. தமிழர்களுக்காக குரல் கொடுக்கற மாதிரி நடிச்ச இந்த ஜூலியும் தமிழச்சியே கிடையாது. இவ வந்து கன்னடக்காரியோ இல்ல தெலுங்காரியாவோ இருக்க முடியும். இப்பயும் விஜய்க்கு எதிராக பேசுறன்ற பேர்ல எதையோ உளறிட்டு இருக்கா. இவள மாதிரி ஃபேக் எல்லாம் இறக்கி விட்டு மக்களை ஈஸியா திசை திருப்பலான்னு பாக்குறாங்க. ஆக இந்த குருமூர்த்தி என்ற பிராமண சகுனி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அதிமுகவை மிரட்டுறதுக்காக பயன்படுத்தியிருக்கான். ஜெயலலிதா இறந்த பிறகு கழுத தேஞ்சு கட்டரம்பான கதையா படிப்படியா தேஞ்சு அதிமுகவும் ஒன்னும் இல்லாத கட்சியா ஆயிடுச்சு. அடுத்தபடியா பிஜேபியை கொண்டு வரதுக்காக அவங்க திமுகவை அழிச்சாகணும். ஆனா திமுக 50-60 வருஷமா ஒரு முக்கியமான கட்சியா இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா அவங்களால அழிக்க முடியல. ஆனாலும் திமுகவை அழிக்கிறதுக்காக இப்ப கமல்ஹாசனை அந்த பக்கம் அமைச்சிருக்காங்க. கமல்ஹாசன் வந்து திமுகவுக்கு உதவி செய்யணும் இல்ல ஆதரவு தெரிவிக்கணும்லாம் இந்த கட்சியோட போய் சேரல. அந்த சகுனி திமுகவை அழிக்கிறதுக்காக தான் அவங்க கிட்டே போய் சேர்ந்திருக்கான். கண்டிப்பா கூட இருந்து குழி பறிச்சு திமுகவை அழிக்காம விட மாட்டான். திமுக அழிஞ்சா நம்மளுக்கு நல்லதுதான். ஆனா அதிமுக திமுக இந்த ரெண்டத்தையும் அழிச்சிட்டு பிஜேபியோட பினாமியான விஜய் மாதிரி ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் பிராமண சகுனி கூட்டத்தினுடைய நோக்கம். அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். விஜய்க்கு பேக்கப்பா அவங்க சீமானையும் வளர்த்து விட்டாங்க. சீமானுக்கு அதிபர் ஆசெல்லாம் காமிச்சு நல்லா வளர்த்து விட்டு கடைசியில சீமானுக்கும் ஆப் வச்சுட்டாங்க. ஏன்னா விஜயை கொண்டு வந்த பிறகு சீமானுக்கு மவுஸ் இல்லாம போயிடுச்சு. தமிழ் தேசம் கத்திட்டு இருந்த சினிமாக்காரரான சீமானும் RSS நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டு தான் ஒரு RSS ஏஜென்ட் தான் நிரூபிச்சாச்சு. இதுல இருந்தே இந்த அரசியல்வாதிங்க யாரையுமே நம்ப கூடாது அப்படின்றது தெளிவா தெரியுது. இது மட்டும் இல்ல, அந்த சர்க்கார் பட காட்சியில தமிழ்நாட்டுல 2 கட்சி தான். அதுல எதிர்கட்சியால தன் கட்சியில வந்து சேர்ந்துட்டான். அதனால இப்ப ஒரே கட்சி தான் ஃபுல் மெஜாரிட்டி அப்படின்னு இந்த முதலமைச்சர் சொல்றது இப்ப நிஜத்திலேயே நடந்திருக்கு. சர்க்கார் படத்துல சொன்ன மாதிரி எதிர்கட்சியாளான OPS வந்து ஆளுங்கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. இத 8 வருஷம் முன்னாடியே சர்க்கார் பட காட்சியில முன்னறிவிச்சிட்டாங்க. அதாவது அதிமுக ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. அதிமுகக்கு ஒரு சப்ஸ்டியூட்டா விஜய வந்து அவங்க பினாமியா இறக்கி விட்டுருக்காங்க பிஜேபி RSS கூட்டம். கன்னடனான விஜயும் என்ன சொல்றான், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. இந்த தேர்தலே திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டி தான் அப்படின்னா அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் விஜய பினாமியா இறக்கி விட்டுருக்காங்க பிஜேபி. விஜய் கன்னடர், ஸ்டாலின் தெலுங்கர். இப்ப தமிழ்நாட்டை ஆள்ற திராவிட கூட்டமான தெலுங்கர்களுக்கும் தமிழ்நாட்டை ஆள துடிக்கிற கன்னட கூட்டத்துக்கும் தானே போட்டி. அதைத்தான் விஜய் வந்து ஸ்டாலினுக்கும் தனக்கும் தான் போட்டி அப்படின்னு மறைமுகமா சொல்றாரு. அதாவது தெலுங்கு கூட்டத்துக்கும் கன்னட கூட்டத்துக்கும் தான் தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிக்கிறதுக்காக போட்டி.
இந்த விஜய் கட்சி தொடங்கி பொதுக்கூட்டம் நடக்க ஆரம்பிச்சதுல இருந்தே உயிர்கள் பலியாயிட்டே இருக்குன்றத நம்ம பாக்குறோம். விஜய் ஒரு விஜயனுடைய ரோல் பர்ஃபார்மெட். இதை நம்ம போன வீடியோலயே டீட்டெயிலா பார்த்துட்டோம். இப்ப விஜய் ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு கொண்டு வந்தா தமிழ்நாட்டுக்கு அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கான அறிகுறிகள் ஏற்கனவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரோல் ராமன். அந்த ராமனுக்கு அடியாளா இருந்த அனுமான் கதாபாத்திரத்தை இப்ப ஆதவ் அர்ஜுனா என்கிற ரெட்டி சமூகத்தை சேர்ந்த ஒரு தெலுங்கனுக்கு அந்த ரோலை கொடுத்திருக்காங்க. ஹனுமான் ரோல ரெட்டிக்கு கொடுத்ததுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த தெலுங்கு ரெட்டிகள் ஹனுமானினுடைய வம்சாவழிகள். இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு தான் ஆன்டி கிறிஸ்ட் டிசிபி மூலமா ரெட்டி சமூகத்தார் ராவணேந்திரனுடைய வம்சாவழிகள் அப்படின்னு சொல்ல வச்சு நம்மளெல்லாம் திசை திருப்ப பார்த்தாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஜாதி வெறி பிடித்த தெலுங்கு உயர் சாதியான இந்த ரெட்டி சமூகத்தார் அனுமானினுடைய வம்சாவழிகள்ன்றது ஆதவ் அர்ஜுனான்ற உதாரணம் மூலமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான விடயம். ஹனுமானை பத்தி ஏற்கனவே டீட்டெயிலா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ராமன் உலகின் முதல் பயங்கரவாதி. அவனுக்கு அடியாளா இருந்தவன் தான் ஹனுமான் என்கிற உள்ளூர் பயங்கரவாதி, மேற்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்தவன். அனுமானும் அவனுடைய பயங்கரவாத கூட்டமும் இலங்கைக்குள்ள ரகசியமா மாறுவேஷத்துல நுழைஞ்சு பல குண்டுவெடிப்பு சம்பவங்களை நடத்தி இருக்கானுங்க. ராமன் சொன்னபடி நிறைய அராஜகங்களையும் அட்டூழியங்களையும் பண்ணவன் தான் அனுமான் என்ற உள்ளூர் பயங்கரவாதி. அதே வேலையை தான் இந்த ஆதவ் அர்ஜுனா ரெட்டி தமிழ்நாட்டுல பண்ண பார்த்திருக்கான். நல்ல வேலை அந்த பெரிய சதி தடுக்கப்பட்டிருக்கு. கரூர்ல 50 பேரை சாகடிச்சிட்டு இந்த ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டிருக்கான். சாலை நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது. இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறி போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சி தான் ஒரே வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்றாய் கூடி அதிகாரத்துக்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அவன் போட்ட இந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டான். அதாவது இலங்கையிலும் நேபாளத்திலையும் பங்களாதேஷ்லயும் மற்ற சில நாடுகள்ல நடக்கிற போராட்டங்கள் மாதிரி தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடக்கணும், அந்த ஜென்சி புரட்சியை ஒரு காரணமா வச்சு இப்ப இருக்கிற அரசாங்கத்தை கவுத்துட்டு விஜய் தலைமையில ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு இந்த ஆதவ் அர்ஜுனா பார்த்திருக்கான். இந்த ஆதவ் அர்ஜுனா பிஜேபியினுடைய ஏஜென்ட்ன்றது தெளிவா தெரியுது. தேர்தல் நடக்க போது அதுல ஏதோ ஒரு கட்சியை அவங்க ஆட்சிக்கு கொண்டு வரதான் போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே முந்திரி குட்டத்தனமா இவன் ஒரு ட்வீட் போடுறான். என்னன்னா, புரட்சி மூலமா ஆட்சி மாறணுமா, அதாவது இருக்கிற சிஸ்டத்தை கவுத்துட்டு விஜய் தலைமையில ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு இவன் ஆசைப்படுறான். அது ஒரு அனார்கியா தான் இருக்கும். ராமன் தலைமையில தமிழ்நாட்டுல நடந்த அந்த ராமராஜ்யம்ன்றதே ஒரு அனார்கி தான். அனார்கி என்கிற நிலையில்லா ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரதான் இந்த ஆதவ் அர்ஜுனா வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இலங்கை வேற நாடு, நேபாள் பங்களாதேஷ்லாம் தனித்தனி நாடுகள். ஆனா தமிழ்நாடு இப்ப இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்துக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்கு. இப்ப இங்க தேர்தல் நடக்குது, அதுல ஏதோ ஒரு கட்சி ஜெயிச்சுதான் அரசாங்கம் அமையுது. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், புரட்சி மூலமா விஜய ஆட்சிக்கு கொண்டு வந்து ராமராஜ்யத்தை நிலைநிறுத்தணும்னு பாக்குறான், தமிழ்நாட்டை அனார்கி ஆக்கணும்னு பாக்குறான் இந்த தற்கால அனுமானான ஆதவ் அர்ஜுனா ரெட்டி. வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. ஆனா அவனுடைய இந்த தீய முயற்சி ஏதோ ஒரு வகையில தடுக்கப்பட்டிருக்கு. பிராமணர்கள் இங்க ராமராஜ்யம் என்ற அனார்கியை கொண்டு வர்றதுக்காக திரும்ப திரும்ப முயற்சி எடுத்துட்டே தான் இருப்பாங்க. பிராமணர்களுடைய அடுத்த சதி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் பட்டியல் திருத்தம். இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற செயல் திட்டத்தை கேள்விப்பட்ட உடனேயே கமல்ஹாசனுடைய விக்ரம் பட கிளைமேக்ஸ்ல ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்ன்னு கூப்பிடாத சார்ன்னு கூப்பிடு, எஸ் சார் நோ சார், எஸ் சார் நோ சார்ன்னு கூப்பிடுன்னு சொல்ற வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த சீன்ல கண்டிப்பா கமல்ஹாசன் ஏதோ ஒரு உள்குத்து வச்சிருக்கிறதா இந்த படத்தை பார்த்ததுல இருந்தே எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. எப்ப இந்த இந்திய அரசு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சார்னு அறிவிச்சாங்களோ அப்பவே எனக்கு இதுல இருக்கிற பிராமண சதி புரிஞ்சிடுச்சு. என்னன்னா, வாக்காளர் பட்டியல் திருத்தோன்ற பேர்ல பல பேரோட பேரை நீக்கி இருப்பாங்க. அதுல தகுதியான வாக்காளர்களுடைய பெயரும் நீக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அதனுடைய உண்மையான எண்ணிக்கை எவ்வளவு நம்மளுக்கு தெரியாது. பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கலாம். தமிழ்நாட்டுல தேர்தல் வேற வருது. அதனால இதை ஒரு சாக்கா வச்சு மக்களை போராட தூண்டுறதுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது.
எலெக்ஷன் தேதி நெருங்க நெருங்க ஒவ்வொரு நடிகரா வந்து சொல்லுவாங்க, ஓட்டு போடுறது உங்கள் உரிமை, உங்கள் கடமை, ஜனநாயகம் நம் நாட்டின் பெருமை அப்படின்லாம் ஒருத்தனா வந்து அறிவுரை சொல்லுவானுங்க டிவில. ஆனா அதெல்லாமே பொய் தான். ஏன்னா நம்ம ஓட்டு போட்டெல்லாம் அரசாங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்படல. பிராமணர்கள் அவங்களோட ஏஜென்ட்டை இறக்குவாங்க. அதுல எந்த ஏஜென்ட்னு வேணா நீங்க தேர்ந்தெடுக்கலாமே தவிர இங்க யாருமே தலைவருக்கான தகுதி உடையவங்களா இல்லன்றதுதான் யதார்த்தம். எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த நடிகர்கள்லாம் வந்து டிவில பேசுவாங்க. எப்படின்னா கமல்ஹாசன் வந்து பேசுவார், எலெக்ஷன் நாள் அன்னைக்கு வீட்டுல சோம்பேறித்தனமா உட்காராதீங்க, ஓட்டு போடுறது உங்கள் கடமை, இந்த கடமையை கூட செய்யலன்னா நீங்கெல்லாம் என்ன குடிமகன் அப்படின்லாம் அந்த சகுனி கேள்வி கேட்பான். இந்த பணநாயக சிஸ்டத்துல பிராமண கூட்டம் நம்மளுக்கு கொடுக்குற ஆப்ஷன்ஸை பாருங்க. ஆப்ஷன் 1 சினிமாக்கார பொம்பளை பொறுக்கி, ஆப்ஷன் 2 சினிமாக்கார பொம்பளை பொறுக்கி, ஆப்ஷன் 3 சினிமாக்கார பொம்பளை பொறுக்கி. உண்மையிலேயே இந்த சிஸ்டம் ஒரு பித்தலாட்டம் அப்படின்னு புரிஞ்சவங்க கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போட தேவையில்லை. நம்ம போடுற ஓட்டு உண்மையில நம்ம அவங்களுக்கு கொடுக்கற அனுமதி. பிராமண கூட்டம் ஆள்றதுக்கு நம்ம கொடுக்கற அனுமதி தான் அந்த ஓட்டு. அவன் என்ன சொல்றான், 4 ஏஜென்ட்டை நான் இறக்குறேன், அதுல உனக்கு பிடிச்ச ஏஜென்ட்டை நீ வந்து தேர்ந்தெடுத்துக்கோ, அவனுக்கு ஓட்டு போடு அப்படின்றான். ஆனா 4 பேருமே அவங்க ஆள் தான். நம்ம கொடுக்கறது வந்து வெறும் அனுமதி மட்டும்தான். அதாவது இந்த ஏஜென்ட் என்ன ஆளட்டும், அந்த ஏஜென்ட் என்ன ஆளட்டும்னு ஒவ்வொரு சிட்டிசனும் கொடுக்கற அனுமதி, கன்சென்ட் தான் அந்த ஓட்டு. நம்மளுடைய அனுமதியை பெற்று தான் அவன் ஆட்சியில இருக்கான், இந்தியால ஆளும் வர்க்கமா இருக்கான். எப்படி உலக அளவுல சதிகளை பண்ணும் போது நம்மளுடைய சப்கான்சியஸ்ல ப்ரோக்ராமிங் பண்ணி சம்மதம் வாங்கி தானே அவன் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறான். அதே மாதிரி மறைமுகமா இந்தியால ஆட்சியில இருக்கணும்ன்றதுக்காக பிராமண கூட்டம் வாங்குற அனுமதி தான் உங்க ஓட்டு, நம்ம ஓட்டு. அந்த அனுமதியை அவங்களுக்கு நம்ம கொடுக்க கூடாது. சொல்ல போனா மாஸ் பாய்காட் ஆஃப் எலெக்ஷன் பண்ணாதான் பிராமண கூட்டத்துக்கு மக்கள் மேல பயமே வரும். ஆனா அதெல்லாம் நடக்காத காரியம். ஏன்னா மக்களை நல்லா மூல செலவு செஞ்சு வச்சிருக்காங்க. மக்கள்ல பல பேர் ஒரு கட்சி இல்லைனாலும் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுவோன்னு போய் ஓட்டு போடுவாங்க. அவங்கள நம்ம தடுக்க முடியாது. ஆனா நம்மள மாதிரி விழிப்புணர்வு அடைந்தவங்க, பிராமண சதிகார கும்பலை பத்தி தெரிஞ்சவங்க தேர்தல்ன்ற இந்த நாடகத்துல கலந்துக்க கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. நம்ம அவங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. இந்த தேர்தல்ன்றதே ஒரு பெரிய டிராமா, பிராமணர்களுடைய ஒரு மிகப்பெரிய நாடகம். அதுல நாம கலந்து கொள்ள கூடாது. கலந்து கொள்றது மூலமா நம்மளுடைய சப்கான்சியஸ் அனுமதியை அவங்களுக்கு கொடுக்கறோம். அதை இதோட நிறுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். பஃபோமெட்டான விஜய் சமீபத்துல என்ன பேசியிருக்காருன்றதை இப்ப கேட்போம். எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். இது நிஜம். விஜய் காமிக்கிற இந்த போஸ் வந்து ஹிட்லரோட போஸ். ஹிட்லரோட போஸை காமிச்சு இவன் ஒரு உறுதிமொழி எடுக்க வைக்கிறான். என்னன்னா யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்னு இந்த விஜய் வந்து அவனுடைய வானர சேனை கிட்ட வாக்குறுதி வாங்குறான். வானர சேனையே இவங்கிட்ட ஏமாந்துருக்குல்ல. இந்த மாதிரி விஜய் மட்டும் இல்ல, இன்னும் பல நடிகர்கள் லைனா வந்து ஓட்டு உங்கள் உரிமை, ஓட்டு உங்கள் கடமை அப்படின்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஏமாந்ததுலாம் போதும். இனிமேல் நம்ம ஏமாற தேவையில்லை. இந்த எலெக்ஷன்ற மாபெரும் நாடகத்துல நம்ம பங்கேற்க தேவையில்லை. அப்ப யாராவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வரதானே போறாங்க, இது இந்த கட்சிக்கு ஆதரவா போயிடும், அது அந்த கட்சிக்கு ஆதரவா போயிடும் அப்படின்லாம் கேள்வி கேட்பீங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது அவங்க பினாமி தான். இந்த தேர்தல் முறையே ஒரு பெரிய ஊழல், ஏமாத்து வேலைன்ற போது நம்ம ஏன் அதுல பங்கேற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? அவனுடைய நாடகத்துல மூளை செலவை செய்யப்பட்ட மக்கள் வேணா பங்கெடுத்துக்கிட்டோம், விழிப்புணர்வு அடைந்த நாம பங்கேற்க கூடாதுன்னு சொல்றேன். இந்த வாட்டி இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. வேலூர்ல பேசும்போது விஜய் சொன்னது, இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் கிடையாதான், இது போறாம். இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, இப்ப நடக்க போற எலெக்ஷன் வேற. ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. அதிசய எலெக்ஷன்.
50 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் இந்த முறை நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு விஜய் மூலமா சொல்லியிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியுது. அதாவது தேர்தலுக்கு ஜஸ்ட் முன்னாடியோ இல்லைன்னா தேர்தல் நாள் அன்னைக்கே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் அது என்னவா இருக்கும்னு நான் யூகிச்சிருக்கேன்னா, இந்த எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல அவங்க பல பேரோட பேரை வேணும்ட்டே கூட நீக்கி விட்டுருக்கலாம். அவங்க எல்லாம் ஓட்டு போட போனாங்கன்னா லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்காது. இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர்கள் லிஸ்ட்ல இல்லாம போச்சு, பட்டியல்ல இல்லைன்னா ஓட்டு போட போன மக்கள் ஏமாந்து போய் அந்த ஏமாற்றத்துல அவங்க போராட்டத்துல இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல போராட்டம் ஏதாவது இவங்க தூண்டி விட்டானுங்கன்னா அது கடைசியில கலவரத்துல தான் போய் முடியும். ஸ்டெர்லைட் போராட்டத்திலயும் பண்ணானுங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்திலயும் பண்ணானுங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்துல துப்பாக்கி சூடே நடத்தினானுங்க. அதனால இவனுங்க தமிழ்நாட்டுல கலவரத்தை தூண்டுறதுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கானுங்க. இது அந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய ட்வீட்ல இருந்தே தெரியுது. சர்க்கார் படத்திலயும் ஆளுங்கட்சிக்கு எதிராக விஜய் ஒரு பெரிய பேரணி எடுத்து அந்த போராட்டத்தினுடைய இறுதியில மக்கள் மேல போலீஸ் தடியடி நடத்துற மாதிரியும், ஆனா விஜய் மட்டும் போலீஸ் வேனுக்குள்ள பத்திரமா இருக்கிற மாதிரியும் அந்த காட்சி இருக்கிறதுனால விஜய் தன்னுடைய ஜாம்பி கூட்டத்தை ஒரு பெரிய போராட்டத்துக்கு கூப்பிட்டா கண்டிப்பா கலவரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதத்தான் சர்க்கார் படத்துல முன்னறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயினுடைய கட்சி பாடலை வெளியிடும் போதே அந்த அனிமேஷன்லயே கலவரத்தை தான் முதல்ல காமிச்சிருந்தாங்க. இந்த கிளிப்பிங்ல இந்த 2 கருப்பு யானை இருக்குல்ல, இந்த கருப்பு யானை கருப்பு நிறத்தை குறிச்சு திராவிடத்தை குறிக்குது. குதிரையில வர விஜய் ராம, ஏன்னா குதிரைன்றது ஆரியர்களுடைய சின்னம் இல்லையா. இந்த 2 கருப்பு யானைகளை 2 வெள்ளை யானைகள் வீழ்த்துறது கருப்பு நிறம் கொண்ட திராவிடத்தை வெள்ளை நிறம் கொண்ட பிராமணர்கள் அதாவது பிஜேபி வீழ்த்துறத குறிக்குது. இப்படியாவது தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சியை கொண்டு வரணும்ன்றதுக்காக கலவரம் பண்ணியே தீரணும்ன்ற முடிவோட இருக்கானுங்க அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெரியுது. இதுக்கு ஆதவ் அர்ஜுனா ரெட்டி என்கிற தற்கால அனுமான் போட்ட அந்த ட்வீட்டு முக்கியமான ஆதாரம். இவனுங்க நினைச்சானுங்கன்னா மீடியால விவரம் தெரியாத இளைஞர்களை தூண்டி விட்டு புரட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடுற பேர்ல கடைசியில கலவரத்தை தான் இவனுங்க தூண்டி விடுவானுங்க. எஸ்ஐஆர் என்கிற அந்த வாக்காளர் திருத்தமும் ஒரு முக்கிய காரணமா அமையும் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அதாவது தேர்தல் நேரத்துல பல பேருடைய பெயர் விட்டு போனதுனால அது ஒரு பெரிய போராட்டமா வெடிச்சு அது கலவரமா முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் கருதுறேன். இது நடக்கவும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். கலவரம் நடக்காம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஆன்டி கிறிஸ்டா செயல்பட்டு இருக்கிற இந்த பார்கவனும் 2026 புரட்சி வெடிக்கும், தமிழ்நாட்டுல புரட்சி வெடிக்கும்னு பல தடவை சொன்னதுனால அவனுங்க இதை எப்படி தூண்டி விடுவானுங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கதான் செய்யுது. அதுலயும் இந்த ஆன்டி கிறிஸ்ட் புரட்சி எப்படி வெடிக்கும்னு சொன்னார் தெரியுமா? டிஷர்ட் போட்டா புரட்சி வெடிச்சிருமா. இதற்குள்ள பல உத்திகளில் ஒரு உத்தியை இப்போது கையாள திட்டமிட்டுள்ளோம். ஒவ்வொரு கடவுளும் கண்ட விஞ்ஞான தத்துவத்தையோ அல்லது தொழில்நுட்பத்தையோ தனித்தனியாக நூற்றுக்கணக்கான டிஷர்ட்ஸ் மூலம் பரப்பலாமல்லவா? இப்படிப்பட்ட டிஷர்ட்டுகளை பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அணிந்து கொண்டு பொதுவெளியில் செல்லும் போது கோடிக்கணக்கான மக்களின் பார்வையில் இவை பட்டு இது தமிழகத்தின் பேசுபொருளாக மாறுமல்லவா? அது மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை மக்களிடத்தில் ஏற்படுத்தும் அல்லவா? இவங்களுடைய அமைப்பு விற்கிற டிஷர்ட்டை வாங்கி போட்டா தமிழ்நாட்டுல புரட்சி வெடிக்கும்னு இந்த ஆன்டி கிரைஸ்ட் 2-3 வருஷமாவே சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அதுலயும் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அர்மகெடான் என்ற இறுதி போர்னும், அந்த அர்மகெடான் 2019 ஆரம்பிச்சுதான். இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் 2023 தான் ஆரம்பிச்சது. ஆனா இவர் ஒரு கணக்கு போடுறாரு, என்னன்னா 2019 அர்மகெடான் ஆரம்பிச்சுச்சான். அது 7 வருஷ கஷ்டகாலம்ன்றதுனால 2026 முடியுமா? கரெக்டா அப்பதான் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் இருக்கான். அதனால இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரான அர்மகெடானையே இவருடைய அமைப்பு தான் முடிச்சு வைக்க போகுதான். முடிச்சு வச்சு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு இந்த ஆன்டி கிறிஸ்டனுடைய ஆட்சி அமைஞ்சிருமா. இப்போது நடக்கும் ஜனநாயகம் போலியானதுதான் என்றாலும் நமது கடவுளரை பற்றி எப்போது பெருவாரியான தமிழர்கள் உணர்கிறார்களோ அன்றுதான் ஜனநாயகத்தை முறையாக பயன்படுத்தி தமிழராகிய நாம் விடுதலை பெறுவோம். நீங்க டெமோக்ரஸின்னு சிம்பிளா வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் பலவிதமான கோல்மால் பொண்ணி அது டெமோக்ரஸி இல்லாத. அப்படிதான் இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் டெமோக்ரஸி கிடையாது. இது சும்மா டெமோக்ரஸின்ற பேர்ல ஊரை ஏமாத்துற ஒரு செட்டப் தான் இந்தியாவில் இருக்கிற செட்டப். இந்த மாதிரி ஜனநாயகன்றது இந்தியா இருக்கிற ஜனநாயகமே கிடையாது, ஏமாற்று வேலை. ஏன்னா இது பிராமணனால் செதுக்கப்பட்டது. அது அப்படிதான் இருக்கும். ஜனநாயகமே மாறணும்.
இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகமே போலியானதுதான், ஊரை ஏமாத்துற நாடகமா, இவருக்கு தேவை கட்சியற்ற ஜனநாயகமா. ஆனா இதெல்லாம் பேசிட்டு இவர் என்ன பண்றாரு, கட்சி தொடங்குறாரு. அந்த போலி ஜனநாயகத்துல நடக்கக்கூடிய தேர்தல்ல இவர் போட்டியிடுறாரு. சிஸ்டமே தப்புன்னு பேசிட்டு எதுக்கு அந்த சிஸ்டத்துல போய் நீங்க கலந்துக்கிறீங்க? இதுதான் நான் கேட்கிற கேள்வி. இவர் விற்கிற டிஷர்ட்டை எல்லாரும் போட்டுக்கிட்டா புரட்சி வந்துருமா, இவரை பத்தி தமிழ்நாடு பூரா தெரிய வந்துருமா, இவர் இந்த தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவாராம். இந்த ஆன்டி கிரைஸ்ட் டிஷர்ட் விற்கிறது மூலமா ஆட்சியை பிடிச்சிருவாராம். அதாவது இவருடைய கொள்கையை பாருங்க, இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகமே கிடையாதான், ஆனா அந்த தேர்தலையே இவர் போட்டியிடுவாராம். கட்சிகளற்ற ஜனநாயகம் உருவாகணுமா, அதுக்காக இவர் ஒரு கட்சியை உருவாக்கியிருக்காராம். ஈரான் மதகுருவான அலி காமினி யூதன், சிங்கள ராஜபக்சேக்கு உதவி பண்ணவன். அந்த அலி காமினிக்கு இவர் இரங்கல் தெரிவிப்பாரு. ஆனா இந்த துரோகத்தெல்லாம் பண்ணிட்டு இவர் தன்னை தூய தமிழ் தேசியவாதி அப்படின்னு தம்மட்ட அடிச்சுப்பாரு. நாம ஆட்சிக்கு வந்தோம்னா முதன்மை நம்முடைய ஃபோக்கஸ் எஜுகேஷன் தான். ஆப்வியஸ்லி 18 ஆண்டுகள் உறைவிட கல்வி சீருடையோட எல்லாமே கவர்மெண்டே கொடுக்கும். என்னங்க அரசியல் விஞ்ஞானிகள், ஆமா அவங்களும் சொல்லிட்டாங்களே ஏற்கனவே. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. எதிர்காலத்தில் சொன்ன மாதிரியே இருக்கு. நாம ஆட்சியை பிடிப்போம். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி.